ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னங்க குளிச்சிட்டீங்களா? ஆமா ஆதர சத்தியமா சொல்றேன், போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்ததையும் இப்ப நம்ம வீட்ல நடந்ததையும் யோசிச்சு பார்த்தா எனக்கு தலையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. நம்ம வீட்ல இருந்து கிளம்பி போறப்ப பூபதி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கூட போல. அவ்வளவு ஏன், உங்ககிட்ட கூட நான் போற வழியில தானே சொன்னேன். அப்படி இருக்கிறப்ப நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தான் போவோம்னு யோசிச்சு இந்த சத்யா நம்மளை விட ஸ்பீடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்து பூபதியை அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கா. அத பார்த்து நம்ம டென்ஷன் ஆகி சத்யா ரொம்ப டேஞ்சர்னு முடிவு பண்ணி அவளை வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு இங்க வந்தா சூசைட் பண்ற மாதிரி டிராமா போட்டு மொத்த குடும்பத்தையும் அவ கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா. ஆமாங்க, அத நினைச்சா எனக்கும் பயங்கர குழப்பமா தான் இருக்கு. நமக்கு தான் குழப்பம்லாம். ஆனா சத்யா ரொம்ப தெளிவா இருக்கா. அப்பா பாட்டி எல்லாரையும் அவ பக்கம் எழுதிட்டா. அவங்களாச்சும் பரவாயில்ல. இந்த கார்த்தி அவன் என்னடானா சத்யாவை புரிஞ்சுக்கன்னு எனக்கு புத்திமதி சொல்றான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கு தலையை சுத்தி மயக்க வர மாதிரி இருக்கா. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? மயக்கம் வருதா? இல்ல நிஜமா எனக்கு மயக்கம் வரல. ஆனா அந்த அளவுக்கு எனக்கு குழப்பமா இருக்குன்னு சொல்ல வரேன். சத்யாவை நான் என்னவோ நினைச்சேன், ஆனா அவ இந்த அளவுக்கு பெரிய கிரிமினலா இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. அவளை எதிர்த்து உண்மையை கண்டுபிடிச்சு நான் லஞ்சம் வாங்கலான்னு எப்படி நிரூபிக்க போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. அப்படியே தலை சுத்துது. ஏங்க, இந்த அளவுக்கு நீங்க எமோஷன் ஆகுற அளவுக்கு இதுல எதுவுமே இல்லங்க. பூபதி அரெஸ்ட் ஆன விஷயமும் சத்யா சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ண விஷயமும் பார்த்ததும் கேட்டதும் எனக்கும் ரொம்ப ஷாக்கிங்கா தாங்க இருக்கு. ஆனா பெரியவங்க சொல்றத நான் இப்பவும் நம்புறேங்க. என்ன ஆதர? நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கை தாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. இந்த மாதிரி நம்பிக்கை மட்டும் நம்மளை காப்பாத்தாத ஆதர. ஏன்னா அதே பெரியவங்க தான் துஷ்டனை கண்டா தூர போன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம காலம் போற இந்த சத்யா கூட இப்படி மல்லு கட்டிட்டு இருக்கணும்னு நமக்கு என்ன தலையெடுத்தா? பொழுது விடிஞ்சு பொழுது போனா சத்யா பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருந்தா நம்ம வாழ்க்கை எப்ப நிம்மதியா சந்தோஷமா வாழ்றது? சரி, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? இப்ப கேட்டில, இது ஒரு நல்ல கேள்வி. என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன், இங்க வா, வந்து உட்காரு வா. ஆதர, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சத்யாவை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னாதானே அவ பிரச்சனை பண்ணுவா. ஏதாவது பிளான் பண்ணி உள்ளடி வேலை பாப்பா. அதுக்கு பதிலா சத்யாவையும் கார்த்தியையும் தனி கொடுத்து போய் சந்தோஷமா வாழுங்கன்னு சொல்லுவோம். அப்ப சத்யாவால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அதனால இந்த விஷயத்த சொல்லி அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப பாரு. ஆதர, நான் ஏற்கனவே சொன்னதுதான், என்னால சத்யா கூடவோ இல்ல பூபதி கூட சண்டை போட்டுலாம் இருக்க முடியாது. நான் மறுபடியும் வேலைக்கு போய் ஆகணும். அதுக்கு நான் நிரபராதி நிரூபிச்சு ஆகணும். அது மட்டும்தான் என்னோட வேலை. இவங்க பிரச்சனையெல்லாம் தலை மேல சுமந்துட்டு இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. எனக்கு என் பிரச்சனை தான் முக்கியம். என்னால லஞ்சம் வாங்கினங்கிற அவமானத்தோட வாழ முடியாது. அந்த பழியில இருந்து நான் மீண்டு வரணும். அதுக்கு உண்டான வேலையை நான் பார்க்கணும். இனிமே சத்யா விஷயத்தையோ பூபதி விஷயத்தையோ என்கிட்ட கொண்டு வராத. என்ன ஆகுற? எந்த பதிலும் சொல்லாம சைலண்டா உட்கார்ந்திருக்க? என்ன என் ஐடியா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறியா? நீங்க சொல்ற மாதிரியே நான் சத்யா கிட்ட தனி கொடுத்தனும் போக சொல்றேங்க. இத நீ சந்தோஷமா சொல்றியா இல்ல என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றியா? சத்யா பண்ற பிரச்சனையால இவர் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. இவரோட மைண்ட் செட்டை முதல்ல மாத்தணும். அதுக்கு அவர் வழியிலேயே போயாகணும். சமாளிப்போம். என்ன பாவா இப்படி கேக்குறீங்க? நான் சந்தோஷமா தான் சொல்றேன் பாவா. நைட்டு நீங்க பன் பரோட்டாவும் எல்ல பரோட்டாவும் வாங்கிட்டு வந்துருங்க, சரியா? நிஜமா தான் சொல்றியா? பின்ன நான் உங்ககிட்ட போய் சொல்வேனா? பரோட்டா வாங்கிட்டு வர முடியுமா முடியாதா? என்ன அது எப்படி கேக்குற? எனக்கு உண்மையிலே டபுள் சந்தோஷம் தான். கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். நீ கேட்டதுக்கு அப்புறம் நான் வாங்கிட்டு வராம இருப்பேனா? கள்ளி. சத்யா, ஏய் சத்யா, என்னது இது? சத்யா, இப்ப எதுக்கு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்க? சத்யா, நான் உன்னதான் கேக்குறேன், சொல்லு. நான் போறேங்க. போறேன்னா எங்க போற? பிடிக்காத என் வீட்டுக்கு தான் போறேன். சத்யா, இப்ப ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? வேற எப்படிங்க பேச சொல்றீங்க? இதுக்கு மேலயும் நான் இங்க இருக்க விரும்பலங்க. நான் இங்க இருந்தா மறுபடியும் அண்ணா ஆதிரைக்கும் உங்க அண்ணனுக்கும்
ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு உங்க அண்ணனும் சொல்லுவாரு.